பவுல் சொல்லுகிறார், என்னுடைய பலவீனங்களிலே கர்த்தருடைய பலம் பூர்ணமாய் விளங்குகிறதுனால என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா அப்போ கர்த்தருடைய பலம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எல்லா இடமும் நோக்கி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:3 வாசிங்க. நீதிமொழிகள் 15:3. தேவனுடைய கண்கள் எல்லா இடங்களையும் நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர்களை மட்டும் பார்த்துட்டு இருக்கல, அவர் சகலத்தை சிருஷ்டித்தவர். அதனால நல்லோரையும் தீயோரையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் தனக்கு வேண்டியவங்களை மட்டும் பார்த்து கொண்டிருக்கல, தீமை செய்கிறவர்களையும் பார்த்துட்டு இருக்கிறார். அவங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல யோபு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். 34வது அதிகாரம் யோபு 34:21. யோபு 34:21. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. மனுஷருடைய வழிகளை அவருடைய கண்கள் நோக்கி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். மனுஷருடைய வழிகள் திருக்கானவைகள், மனுஷருடைய வழிகள் திருக்கானவைகள் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால நம்ம போகிற வழியை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வாட் இஸ் அவர் வே? நம்ம திருக்கான வழிகளை உண்டு பண்ணுகிறோமா, செம்மையான வழியில போகிறோம்? அவர் கரடானவைகளை சமமாக்குகிறவர், கோணலானவைகளை நேராக்குகிறவர். அதனால அவருடைய கண்கள் நம்முடைய வழி நேரான வழிதானா அல்லது குறுக்கலான வழியான்னு பார்த்துட்டு இருக்கிறார். தேவன் பார்த்துட்டு இருக்கிறார் என்ற எண்ணம் வந்துன்னா நம்முடைய வழியெல்லாம் நம்ம என்ன செய்துவோம்? நேராக்கிடுவோம். அதனால வேதம் சொல்லுகிறது, இளைஞர்களும் பலவீனமா போயிருப்பாங்க. அந்த வசனம் 30வது வசனம் வாசிங்க. இளைஞர் ஏசாயா 40:30. ஏசாயா 40:30. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள். நம்முடைய வாழ்க்கையில மிகவும் பலமான நாட்கள் எப்பொழுது? வாலிப நாட்கள். ஆனா இங்க சொல்றது, வாலிபர்களும் சோர்ந்து போவார்கள், இளைப்பாறுவர்கள் இடறி விடுவார்கள். ஆனால் கர்த்தரை காத்திருப்போரோ சட்டைகளை வெறுத்து கழுகுகளை போல எழும்புவார்கள். அப்போ நமக்கு வாலிப பிராயம், வயசான பிராயம் எல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு காத்திருந்தா போதும், அவர் நமக்கு பலம் கொடுத்து நடத்துவார். அங்க வாலிபரை பார்த்து நீ பலவான் என்று சொல்லல, வாலிபரை பார்த்து நீ இடறி போவான்னு சொல்லல. சொல்லி இருந்தா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். இந்த நேரத்துல முதலாவது என்ன சொல்லி இருக்குது? அவருக்கு காத்திருப்போரின் ஆசீர்வாதங்கள்ல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். வெட்டாந்தரையான வழியில மழை பெய்யுதுன்னா என்ன ஆகும்? நல்ல புல் வளர ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லாத காரா இருக்கும். மழை பெய்த உடனே அங்கிருந்து என்ன பச்சை பச்சையான காரியங்கள் நடந்துகிறது. அதை போல அவருக்கு காத்திருப்பவர்கள் என்ன செய்வாங்க? செழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கவங்க தான். நான் வாலிபன், என்னுடைய பலத்தை காட்டுவேன்னு சொல்லியாச்சுன்னா என்னுடைய திருக்குள்ள மூளையில வருகிற ஐடியாக்கள்லாம் ஆண்டவர் அதம் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்கிறார். இட்ஸ் பெட்டர் டு வெயிட் ஆன் தி லார்ட். அவர் சொல்லுகிற வழியில போறதுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அல்லது எல்லா பாடுகளும் வருதா? எத்தனை மணி நேரம் நம்ம என்னதான் உழைச்சாலும் சரி, அதனுடைய அவுட்கம் யார்கிட்ட இருக்குது? தேவன்கிட்ட இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீங்க உங்க பிரயாசத்துல செய்கிறது ஓட்டையான பாக்கெட்டுக்குள்ள போடுறீங்க. It will not come to help you when you are in trouble.
ஏன்னா ட்ரபிள் எப்போ வரும் தெரியாது. ஆண்டவர் ஒருவரே அறிவார் நாளைக்கு என்ன நடக்கும். அதனால தேவனுக்கு என்ன செய்யணும்? நம்ம காத்து இருந்தோம்னா நம்ம என்ன செய்வாரு? ஒரு கழுகு போல. கழுகு என்ன செய்யும் தெரியுமா? முதலாவது சட்டையை அடிக்கும் கீழே இருந்து. ஸ்டாம் வந்துட்டுன்னா அது பயந்துட்டு கீழே போய் இறங்காது. ஸ்டாமுக்கு மேல என்ன செய்யும்? அடிக்க மேல போயிடும். ஸ்டாம் கீழே தான் போயிட்டு இருக்குமே வெளியே அதை ஒன்றும் தொட முடியாது. அது அந்த ஸ்டாமுடைய ஏரியாவுக்கு மேல பறந்து போயிடும். அதான் கழுகு பற்றி சொல்லி இருக்குது. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு காத்துறவங்க ஆபத்துகள் எல்லாம் வந்து அலமோதினாலும் we will be floating above that every danger. Hallelujah. அதான் சொல்லுகிறார், என்னைக்கு காத்திருப்போம். சட்டைகளை அடித்து கழுகுகளை போல மேல எழும்பிடுவாங்க. எல்லா பாடுகள் எல்லாம் கீழே அதனால ஓய்ந்த பிறகு அந்த கழுகு அப்படியே ஃப்ளோட் பண்ணி கீழே வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி அவர் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14 வாசிப்போம். இது பவுலுடைய வார்த்தை. பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. எத்தனை பேர் நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னு எண்ணிக்கிறோம்? நான் பிடிச்சாச்சு ஆண்டவரை, என்னமே எனக்கு கவலை இல்லை. நெவர் திங்க் லைக் திஸ். பைபிள் என்ன சொல்லுகிறான்? நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாது போகபடி எச்சரிக்கையாயிருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பால் சொல்லுகிறார், சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று சொல்கிறேன், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஹல்லேலூயா. இலக்கை நோக்கி ஓடுகிறேன். இப்போ குமார் பிரதருக்கு சுகம் வேணும், அதான் இலக்கு. அதுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு சாக்ரிஃபைஸ் மீன்ஸ் நத்திங். நான் ராத்திரி பூரா தங்கி இருக்கலாம், நான் ராத்திரி பூரா ஓடி இருக்கலாம், நான் சாப்பாடு கொடுத்திருக்கலாம், நான் எல்லா உதவியும் செய்திருக்கலாம். எல்லா உதவியும் செய்து அவருக்கு சுகம் கிடைக்கலன்னா நம்ம உதவிகள்னால என்ன பிரயோஜனம்? அதனால உதவிகளை செய்யும் பொழுது தேவனுக்கு மகிமையை கொடுத்து அவருடைய பாதத்துல இருந்து ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கடமையை செய்கிறேன் நான். ஆனா எங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் விடுதலை பெறணும். ஆண்டவரே நம்ம என்னதான் செய்திருந்தாலும் சரி, கோடி ரூபா கொடுத்திருந்தாலும் சரி, அவருடைய ஜீவன் வரலன்னா எல்லாமே வேஸ்ட். அல்டிமேட்லி தட் இஸ் அவர் இலக்கை நோக்கி ஓடணும்னு சொல்கிறார். அவருடைய இலக்கு should be very clear. Ultimately that's the only thing we wanted. நம்ம sacrifice பண்ணனதெல்லாம் nothing if it's not come through. Hallelujah. ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்தி நமக்கு வேண்டியது என்னது? ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் தொடரும் வர. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இதை எழுதும் போது, இந்த வசனத்தை எழுதும் போது பவுல் எங்க இருந்தார் தெரியுமா? ரோம சிறையில் இருந்தார். அவர் தன்னுடைய பலத்தை கொண்டு இதை எழுதல, ஆவியிலே எழுப்பி எழுதுகிறார். கழுக போல ஒரு சிறைக்குள்ள இருந்து பறக்கிறார். சொல்லுகிறார், நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டேன் என்று எண்ணம் இல்லை. I have to go a long way. நினைக்கிறேன் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக என்று சொல்லுகிறார். கர்த்தர் இறங்கணும். கர்த்தருடைய ஒரு காரம் மட்டும்தான் எதையும் செய்ய முடியும். வேற எல்லா முயற்சிகளும் விருதா போயிடும். பல நேரத்தில் நம்ம அதை உணராதபடி நம்முடைய மூளையில அங்கிருந்து திருப்பிக்கிறோம். இன்னைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் கழுக போல.
கர்த்தருடைய கிருபையில நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய கிருபைக்குள்ள நம்ம ஃப்ளோட் பண்ணுவோம். அந்த லக்குல நம்ம வெற்றி பெற்றுட்டா மற்றதெல்லாம் மீனிங்ஃபுல்லா மாறிடும். அந்த லக்கு ஃபெயில் ஆயிட்டுன்னா எவ்ரிதிங் இஸ் வேஸ்ட். அடுத்தபடியாக கழுகு போல எழுப்புகிறது மட்டுமல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது? ஓடினாலும் இளைப்படையாக. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஓடுகிறதுனா ஸ்பிரிண்ட். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஓட்டம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்தை போல. நம்ம சோர்ந்து போவதில்லை இந்த ஓட்டத்துல ஓடும் பொழுது. ஏன்னா நம்ம நம்பி இருக்கிறவர் நம்முடைய தேவன். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26-27. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26-27. நல்ல போராட்டத்தை ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பால் என்ன சொல்லுகிறார்? மற்றவர்களுக்கு சொல்லுகிற நானே வேண்டாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை கட்டி நான் அந்த இச்சைகளுக்கு விழுந்து விடாதபடி என்ன கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். நம்ம யாரும் ஒரு மகிமை எடுக்க முடியாது. எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு அதுல எந்த மகிமையும் கிடையாது. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால நானே நடக்கிறேன் ஆண்டவரே. நான் நடக்கிறது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. நான் கடந்து போய் ஒரு காரியத்தை செய்கிறது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. நான் கடந்து போகும் பொழுது எதுவும் நடக்கலாம். என்ன கிருபையினால அவர் தாங்கி ஒரு காரியத்தை செய்ய வழி நடத்துகிறார். அதான் சொல்லுகிறார், நிக்கிறேன்னு சொல்லுகிற நான் விழுந்து விடாதபடி என்னை நானே கட்டுப்படுத்துகிறேன் சொல்லுகிறார். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன வாசிங்க? 2 Timothée 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். எல்லாமே தேவன் மேல வைத்த விசுவாசமே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah, hallelujah. தேவனுடைய வசனத்தை நம்ம ஆதாரமா பிடித்துக் கொள்வோம். வேதம் சொல்லுகிறது அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதனால சமயா நம்ம நாமளே தாழ்த்தி தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. அவர் தாங்கி, தேவன் தாங்கி குமார எழுப்பணும். அந்த குடும்பத்தின் தலைவனாக அவர் இருப்பது மிகவும் முக்கியம். குடும்பத்தில் நாட்களில் பெரிய ஒரு ஆபத்து அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. தேவன் எதற்காக அதை அலோவ் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம எதுவும் நடக்க முடியாது. நான் என்னில் மேலே வைத்திருக்கிற தைரியத்தை மாற்றணும். நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்ற எண்ணத்தை தேவனுடைய சமூகத்துல அடிப்படையை வைக்கணும். நம்ம ஒரு சிருஷ்டி, அவர் சிருஷ்டிகள். நம்ம சிருஷ்டிக்கு தேவனுக்கு முன்னால நம்ம நம்முடைய பலத்தை ஒரு நாளும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால Paul was a man of prayer. He is not only a man of prayer, he is a man of word. Not only a man of word, he is a man of faith. அவர் ஜெபத்துல இருந்த மனுஷன், வேதத்துல தியானம் பண்ண மனுஷன், விசுவாசத்தை பற்றி கொண்ட மனுஷன். அதனாலதான் தேவன் அவருடைய பலத்தை அவருடைய பலவீனத்துல வெளிப்பட பண்ணான்னு சொல்லிக்கிட்டு, என்னுடைய பலவீனத்திலே நான் பெருமை பாராட்டுகிறேன் சொல்லுகிறார். அவருடைய பலத்துல பெருமை பாராட்டல. பிகாஸ் அவருக்கு தெரியும் பலன் அவர்கிட்ட உள்ளதில்லை, அவர்கிட்ட இருந்ததெல்லாம் பலவீனம் தான். அதனால இந்த சாயங்கால வேலை காலை வேலையிலே நம்ம
கர்த்தரோடு ஓடுறது மட்டும் இல்ல, கர்த்தரோடு நடக்கணும். நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில கூடுதல் காரியம் நம்ம செய்யக்கூடியது நடக்கிறது. 24 மணிக்கூர்ல ஓடுகிறதும் பறக்கிறதும் கொஞ்ச நேரம் தான். ஆனா தேவனோடு நடக்க பழகணும். தாவீது எத்தனை வருஷம் அவன் காட்டுல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான்? 40 வருஷம் அவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வேற யாருமே அவனை பார்க்கல. அவனை பார்த்தது தேவன் ஒருவரு. ஆனா ஒருவரும் பார்க்காத அந்த தேவனை அவன் தனியா இருந்து ஆராதித்து கொண்டிருந்ததுனால அந்த வருஷங்கள் முடிந்த பிறகு அவர் அவனை தூக்கி ஓட பண்ணினாரு, அவனை பறக்க பண்ணினார். கோலியாத் முன்னால விட்டு அவர் அவனுடைய வல்லமையை மறுக்கடித்தார். அதுக்கு பிறகு அவர் அவனை ராஜாவாக்கி அவனுடைய ஸ்தானத்தை வைத்தினார். ஆனா அந்த 40 வருஷத்துல அவன் மறந்து போகல. அவன் தனியா நடந்த ஆண்டவரோடு. நமக்கு இருக்கிறதா அனுபவம் எப்பவுமே நம்ம பறக்கணும் அல்லது ஓடணும், நம்முடைய பெருமையை காட்டணும்னு நினைக்கல. அவன் தனியா இருக்கும் பொழுது ஆண்டவரோடு நடந்து கொண்டிருந்தான். மீகாவின் புஸ்தகம் 6வது வசனம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம், மைக்கா chapter 6 verse 8. மனுஷனே நம்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை நம்மை இல்லை, நன்மை இன்னதென்று அவர் யாருக்கு அறிவித்திருக்கிறார்? நமக்கு, மனுஷனுக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனப்பான்மை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் அவர்கள் கேட்கிறார். அவர் தெளிவாக சொல்கிறார், மனுஷனே நான் நன்மை என்னதென்று உனக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அன்றி வேற என்னத்தை உன்னிட கேட்டேன்னு கேட்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். எபிரேயர் 12:1-2. எபிரேயர் 12:1-2. Hebrews chapter 12:1-2. ஆகையால் மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. யார் என்னத்தெல்லாம் தள்ளிடணும்? பாவத்தை மட்டும் இல்ல, பாரமான யாவற்றையும். எத்தனை பேர் பாரத்தினால போயிருக்கீங்க? பாரத்தெல்லாம் எங்க போகணும்? நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய கருத்துல பாரத்தை கொடுத்துக்கிட்டு அது கூட என்னத்தையும் கொடுத்துடணும்? பாவத்தையும் கொடுத்து. அதான் சொன்னேன், எத்தனை பேர் உங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணியிருக்கீங்க? யோசித்து பாருங்க. உங்க வாலிப நாட்கள்ல, உங்க சிறு பிராயத்துல நீங்க செய்த பாவங்கள் தேவனிட மன்னிப்பு வாங்கியிருக்கீங்களா? தேவன் மன்னிக்காத பாவங்கள், இன்னும் அறிக்கையிடாத பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? எல்லாத்தையும் இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க. யோசித்து பாருங்க. காலேஜில் படிக்கும்போது, ஸ்கூல்ல படிக்கும் பொழுது செய்த பாவங்கள், நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன். ஒழிச்சு செய்த பாவங்கள் 1000. ஊருக்கு நல்ல பிள்ளை, ஆனா எனக்கு உள்ளத்துக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி. அல்லது ஆண்டவர் கர்த்தருக்குள்ள வந்த உடனே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். மணி நீ அது செய்தி, ஆமா நான் அதை செய்தி, மணி ஆண்டவர் அது செய்தியா உலகத்துக்கு தெரியாது, ஆனா என்ன தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் அதை அறிக்கை வயசாயிட்டுன்னு நினைக்காது. உங்க வாலிப பிராயத்தை நினைத்து பாருங்க. நீங்க செய்த பாவங்களை அறிக்கைட்டீங்களா? கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள், கர்த்தர் உங்களை கருவுல இருந்து தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். நீங்க பிறந்ததுல இருந்து அவர் உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய பாதையை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். அதை என்னைக்காவது அறிக்கை இருக்கீங்களா?
காலையில ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. ஆகையால் மேகம் போல இத்தனை திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின் பொறுமையோட ஓட கடவோம். அவர் நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் உலகத்துல தன்னுடைய என்னத்தை அவரை என்ன செய்தாங்க, அவமானத்தை. ஆனா அந்த அவமானத்தை அவர் ஏன் எடுத்துக்கொண்டார்னா, அவர் வரப்போகிற மகிமையை பார்த்து ஓடிக்கொண்டிருந்தார். இப்ப நம்ம ஓடுகிறதெல்லாம் வரப்போற மகிமையை பார்க்கணும். இந்த உலகத்துல நமக்கு மகிமை வேண்டாம். தேவனுக்காக ஒருவேளை நம்ம தூஷிக்கப்படலாம், தேவனுக்காக ஒருவேளை நம்ம இயற்சியா பேசலாம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம ஓய்வு கொண்டிருக்கிற அந்த மகிமை நாட்களுக்காக. அதனாலதான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணங்கள் என்ன, அழிந்து போகிற உலக பொருட்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்னா அதை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு ஆண்டவரை நோக்கி போடுவோம். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மற்றவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்க தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவைகளை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம விரும்புகிற மாதிரி அவர் கொடுக்கிறவர் இல்லை. நமக்கு தேவைக்கு ஏற்றவைகளை அவர் வேண்டிய நேரத்தில் கொடுக்க அறிந்திருக்கிறார். அதனால அவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்துல எந்த கியர்ல நம்ம ஓடிட்டு இருக்கிறோம்? கார் ஓட்டுறீங்கல்ல, கியர் தான் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவில ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர். இங்கதான் ஒரே எந்த கியர்ல போயிட்டு இருக்கீங்க? மேல பறந்துட்டு இருக்கீங்களா கழுதம் போல, அல்லது இழைப்படையாம ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா, அல்லது தேவனோடு நடந்துட்டு இருக்கீங்களா? தேவனோடு நடக்கிறது தான் பெரிய பாக்கியம். அவர் நம்ம கழுகை போல உயர்த்துவார். அவருக்கு காத்து இருக்கணும். நடக்கும் பொழுது அவருக்கு காத்து இருக்கணும். அவர் நம்ம ஓட பண்ணுவார், நம்ம கழுகை போல எழும்பி பறக்க பண்ணுவார். அதனால கடைசி அந்த வசனத்தை வாசித்து நம்ம நாமே ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒரு 5 minutes உங்களுக்காக ஜெபியுங்க. வாலிப நாட்கள்ல செய்த பாவங்களை நினைத்து அதை ஆண்டவருக்கு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்போம். அந்த நாட்கள்ல இருந்து இன்னும் அறிக்கையிடாத பாவங்கள் இருந்துன்னா தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம். வாசிப்போம். நீதிமொழிகள் 3:5 முதல் 6 வரை. நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழியில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதங்களை செவைப்படுத்துவார். உன் பாதங்களையா? உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அல்லேலூயா. சோத்திரம் அப்பா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். பாட்டு முடிக்கிறீங்களா?